ரொம்ப நாளைக்கு அப்புறம் குட்டியா ஒரு விளாக் பார்க்கலாமா? எல்லாரும் நினைக்கலாம் அப்பப்போ வீடியோ போடுறாங்க. சில டைம் வீடியோ போட மாட்றாங்க. வீடியோ போடும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குட்டியா ஒரு விளாக் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கலாம். நான் இன்னும் YouTubeல நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். அதெல்லாம் கத்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமாவே இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல வியூஸ் போற மாரி நல்ல வீடியோஸா உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேன். சரி வாங்க வளவளன்னு பேசாம நான் இன்னைக்கு எங்க வீட்ல எப்படி முட்டை கிரேவி பண்ணுவேன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன வரைக்கும் வணங்கிக்கலாம். இப்படியே இருக்கட்டும். சைட் பை சைடு ஒரு மிக்ஸி ஜார்ல தேவையான அளவு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட், அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் இந்த மாரி பிரிஞ்சு வந்துரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையா தனித்தனியா அடிச்சு இது மாரி சேர்த்துக்கோங்க கேப் விட்டு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு முட்டை வெந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்குனா முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்